and friends. சில பொய்கள் வெல்லவே பல உண்மை சொல்லவே ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். Boom boom bommy, bommy and friends. நட்பு என்பது விலை மதிப்பற்றது. Taco Rambo Maya, Ethan Torres. நட்பால் கூடுவோம். Boom boom bommy, bommy and friends. Boom boom bommy, bommy and friends. Bommy and friends. நீ சொல்ற விளக்கலாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. இல்ல சார், ஐ எம் ரியலி சாரி சார். May I come in, sir? என்ன எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ப்ளீஸ் கம் ஆஃப்டர் சம் டைம். இல்ல சார், கிஷோர் விஷயமா பேசணும். என்னது கிஷோர் விஷயமாவா? சார் ப்ளீஸ் லெட் them tell. ஏதாவது இருந்தா சொல்லுவாங்க சார். சொல்லுங்க, கிஷோர் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கா? இல்ல சார், நீங்க மொபைல்ல பேசிட்டு இருந்ததை கேட்டோம். அதுல ட்ரெயின் ஓடுற சவுண்டும் சர்ச்சு பெல்லு சவுண்டும் கேட்டுச்சு. நாங்க ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு போற வழியில ரயில்வே கேட் பக்கம் ஒரு சர்ச் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு பாலடைஞ்ச ஆயில் குடவுன் இருக்கு. அங்க ஒரு வேளை கிஷோர். சார் நான் கூட பார்த்துருக்கேன் சார். எதுக்கும் அங்க ஒரு வாட்டி செக் பண்ண சொல்லலாம் சார். கம் இன். அங்கிள், ஐ எம் சாரி அங்கிள். இதுக்குமா சாரி? உபயோகரமான ஒரு தகவல் சொல்லியிருக்க. நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இல்ல அங்கிள், ஆக்சுவலி நான் தான் கிஷோர் கிட்ட எங்க கிளாஸ்க்கு மட்டும் லீவ் விட்டாங்கன்னு போய் சொன்னேன். அதனால தான் கிஷோர் வெளியே போனான். நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஐ எம் ரியலி சாரி அங்கிள். வாட் இஸ் திஸ் அக்ஷயா? எதுக்கு போய் சொன்ன? என்ன பாஸ், என்னாச்சு? போன் ரிப்பேர் ஆயிடுச்சுங்களா? இல்லடா, சார்ஜ் சுத்தமா போயிடுச்சு. இருந்த டென்ஷன்ல போனுக்கு சார்ஜ் போடவே மறந்துட்டேன். உங்க யார்கிட்ட சார்ஜர் இருக்காடா? எங்ககிட்ட இல்ல பாஸ், வெளியில வேணா போய் வாங்கிட்டு வரேன். இல்லடா, இந்நேரம் நம்மள போலீஸ் வலை வீசி தேடிக்கிட்டு இருப்பாங்க. நாமளா போய் அவங்க கிட்ட மாட்டிக்க கூடாது. பணம் கைக்கு வர வரைக்கும் கொஞ்சம் சார்ஜ் இருந்தா போதும்டா. டேய், உங்ககிட்ட தான் போன் இருக்க, குடுறா. அது டேய், உன்னதான்டா கேக்குறேன், குடுறா. செல்போனை குடுறா. மறுபடியும் ஒரு வாட்டி போன் பண்ணி மிரட்டி பாப்போம். அப்பதான் சொன்ன இடத்துக்கு பணம் எடுத்துட்டு வருவான். பாஸ், என்ன பாஸ் ஏன் போனை போய் கேக்குறீங்க? அதுல பேலன்ஸே இல்ல பாஸ். அதுவும் இல்லாம போலீஸ் என் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி என்ன பிடிச்சிட்டாங்கன்னா? டேய், நான் உன்னை விட்டுருவேனா? உன் செல்போனை தான் கேட்டேன், உன் சிம் கார்டா இல்ல. நானே போலீஸ் நம்மள கண்டுபிடிக்காத மாதிரி சிம் கார்டை மாத்தி மாத்தி போட்டு பேசிட்டு இருக்கேன். டேய், என்னடா போலீஸ் சைரன் சவுண்ட் மாதிரி கேக்குது? போங்க பாஸ், சும்மா காமெடி பண்ணாதீங்க. அது என்ன ஆம்புலன்ஸ் சவுண்டா இருக்கு அப்படின்ற? அப்படிதான் பாஸ். டேய், என்னடா ஆம்புலன்ஸ் சொன்ன? சவுண்ட் பக்கத்துலயே கேக்குது.
நமக்கு சண்முகத்துல சத்த மாதிரி கேக்குதுடா. போய் பாரு. பாஸ் சங்கு ஊதிட்டாங்க பாஸ், சங்கு ஊதிட்டாங்க. என்னடா சொல்ற? போலீஸ் நம்மள ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. எப்படிடா? வழக்கமா பண்ற மாதிரி தான். ஏய் முட்டாள் முட்டாள், அது இல்லடா. நாம இருக்கிற இடத்த எப்படிடா கண்டுபிடிச்சாங்க? நான் தான். ஆ? நான் என்ன சொல்லல பாஸ். ஆயில் குடோன் பின்னாடி இப்படி ஒரு இடம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாதேடா. பாஸ் சுத்து போட்டாங்க பாஸ். டேய் எடுடா அந்த துப்பாக்கியை. நம்ம கிட்ட ஏது பாஸ் துப்பாக்கி? தீபாவளிக்கு துப்பாக்கி வாங்கவே நம்ம கிட்ட காசு இல்ல. ஏய் உன்னெல்லாம் கூட வச்சுக்கிறதுக்கு நானே துப்பாக்கியால சுட்டுக்கணும்டா. உங்களுக்கு போய் பிரியாணி சிக்கன்லாம் வாங்கி கொடுத்தேன் பாரு, என்ன அடிக்கணும்டா. எதுக்கும் உருப்பட மாட்டீங்களா நீங்க? மரியாதையா சரண்டராயிடுங்க. அந்த பையன் உடம்புல ஒரு காயம் கூட இல்லாம ஒப்படைச்சீங்கன்னா நீங்க தப்பிச்சீங்க, இல்ல ஷூட்டிங் தான். டேய் என்னடா இது? எங்கே போயிட்டீங்களேன்னு சொல்லி என்ன நல்லா கோத்து விட்டீங்களாடா. டேய் தாடி, அத நான் சொல்லணும். ஒழுங்கா மார்க்கெட்டிங் ஃபீல்டுல வேலை பார்த்துட்டு இருந்தேன் என்ன, நானும் ரவுடி தான் உசு பேத்தி இப்படி கூப்பிட்டு வந்து கவுத்து விட்டுட்டேடா. என்னடா மரியாதை தெரியுது? இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்ததே போதும்டா. ஹேண்ட்ஸ் அப். என்னது, கிஷோர் கிடைச்சிட்டானா? தேங்க் காட். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. தேங்க் காட். ஓகே சார், ஓகே சார், ஓகே ஓகே. என்ன சார், என் பையன் கிடைச்சானா? எஸ், உங்க பையன் கிடைச்சிட்டான். ஆக்சுவலி அக்ஷயா வாஸ் ரைட். அவ சொன்ன அதே பழைய ஆயில் கோடவுன்ல தான் நம்ம கிஷோர் அடைச்சு வச்சிருக்காங்க. நம்ம லோக்கல் போலீஸும் ஸ்பெஷல் ஸ்குவாடும் சுத்தி வளைச்சு கிட்னாப்பர்ஸ் அரெஸ்ட் பண்ணி உங்க பையனை மீட்டுட்டாங்க சார். தேங்க்யூ சார். வாங்க போலாம் நம்ம பையனை பார்க்க. இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் உங்க பையன் இருக்கானா? சீக்கிரம் போய் பாருங்க. ஓகே சார். சார் சாரி சார், நானும் என் ஒய்ஃபும் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க சார். நோ ப்ராப்ளம். உங்க நிலைமையில யார் இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க, எனக்கு புரியுது. சார் இந்த பொண்ணு ஏதோ தெரியாம செஞ்சிட்டா சார், அவளை பனிஷ் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். சாரி மிஸ். இட்ஸ் ஓகே. சாரி வா. தேங்க்ஸ்மா. ஏதோ நீ விளையாட்டு சொல்லியிருந்தாலும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான்மா சொல்லியிருக்க. என் பையனை நீ காப்பாத்திட்டமா. தேங்க்ஸ்மா. காட் பிளஸ் யூ. இந்த பாருங்க, எந்த பிரச்சனையிலும் அந்த பையன் திரும்ப கிடைச்சிட்டான், அதனால இப்ப நீங்க தப்பிச்சிட்டீங்க. தேங்க்ஸ் சார். டோன்ட் ரிப்பீட் திஸ் அகைன். யூ மே கோ. ஓகே சார். அக்ஷயா, சார், தேவையில்லாம நீ விளையாட்டுக்காக சொன்ன ஒரு பொய்னால எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு தெரியுமா? ரூல்ஸ் படி உன்னை நான் சிவியரா பனிஷ் பண்ணியிருக்கணும். பட் அந்த கிஷோர் நீ கொடுத்த இன்ஃபர்மேஷனால கிடைச்சதுனால உன் மேல ஆக்ஷன் எடுக்காம நீ தப்பிச்சிட்ட. பட் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். அதான் உனக்கும் எல்லாருக்கும் நல்லது. அண்டர்ஸ்டாண்ட்? Okay, you may go to your class now. Thank you sir. thank you சார். பொம்மி, ரொம்ப தேங்க்ஸ் பொம்மி. எனக்கா? நீ மட்டும் இல்லனா எதுவுமே நடந்திருக்காது. எனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதிலா மாயாக்கு தேங்க்ஸ் சொல்லு. மாயா எங்க? அதோ. ஹாய் மாயா, ரொம்ப தேங்க்ஸ் மாயா. ஓகே, யூ ஆர் வெல்கம். என்னது? என்ன விஷயம்? எல்லாரும் ஒன்னா கூடி பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் உன்னை பத்தி தான் பொம்மி. என்ன பத்தியா? ஆமா, நீ சொன்ன ஆக்ஷன் டெக்னிக் பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஓ, அதுவா விஷயம்? எஸ் மம்மி, உன்னோட ஆக்ஷன் டெக்னிக் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நாமளா உருவாக்குன பொய் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அத உண்மை நம்பி நான் இந்த டேக்க ஒரு வழியாயிட்டா. இனி அவ தேவையில்லாம பொய்யே சொல்ல மாட்டேன் நம்புறேன். ஆமா, பொய்யே சொல்ல மாட்டேன். ரியலி டேக்கோ? எஸ் பொம்மி, நிஜமாவோ பொய்யாவோ நீங்க போட்ட ஆக்ஷன் டிராமால நான் பயந்தே போயிட்டேன். பாவம் இவ பிரச்சனை சிக்கல் அது இதுன்னு சொன்னதும் வேலை வெளுத்து போயிட்டோம். இனி அவன் பொய்ங்கிற வார்த்தையை கேட்டாலே நடுங்குவான். ஏன் அவனை ரொம்ப ஓட்டாதீங்க. அவன் மட்டும் போய் சொல்லி நம்மளால எப்படி கலைச்சான், இதெல்லாம் அவனுக்கு பத்தாது. விடுறம்பா, அவனா திருந்திட்டேன்னு சொல்றான். இனிமே பொய்யே சொல்ல மாட்டான். அது என்னவோ உண்மைதான். அப்படின்னா டேக்கோவை சும்மா விட்டுறலாம்னு சொல்றியா? ஆமா. தேங்க்ஸ் பொம்மி. ஏதோ விளையாட்டுக்கு தான் நான் பொய் சொல்லிட்டு இருந்தேன். எப்போ பொய்யால இவ்வளவு பிரச்சனைகளா வரும்னு தெரிஞ்சதோ இனி ஆல் ஸ்டாப், நோ பொய், நோ டென்ஷன்.
இல்ல மாலதி, டிராவல்ஸ்ல தான் புக் பண்ணிருக்கேன். ஏய் ஆமாமா, நான் வரதுக்கு எப்படியும் ஒரு 1 hour ஆகலாம், டிராஃபிக் பொறுத்து. சரியா, நான் வந்துடுறேன். அம்மா என்னம்மா, வழக்கமா நீ வேலை கிளம்பும்போது லேட்டா தான் கிளம்புவ, இன்னைக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு நீ சீக்கிரமா கிளம்புற? டேய், அது ரொம்ப தூரம்டா. கிண்டி அடையார்லாம் தாண்டி ஈசிஆர் ரோட் போகணும், அதான். அப்போ நானும் வரவா? என்னடா காமெடி பண்றியா? இல்லம்மா, சீரியஸா தான்மா சொல்றேன். டேய், அது ரொம்ப தூரம்டா. நீ அமக்கலம் பண்ணாம வருவியா? இல்ல போன வாட்டி திருப்பதி போனப்போ என்னை இறக்கி விடுங்க, நான் நடந்து வரேன், போர் அடிக்குதுன்னு சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணல, அந்த மாதிரி பண்ணுவியா? அம்மா, அப்ப நான் சின்ன பையன்மா, இப்பதான் நான் பெரிய பையன் ஆயிட்டேன்ல. ஓ ப்ளீஸ்மா, வரம்மா. சரிடா, போய் ரெடி ஆகு போ. நிஜமாவா? ஆமாண்டா, கார் வந்துரும், சீக்கிரம் ரெடி ஆகு. இதோ 2 minutes ரெடி ஆயிரம்மா. டேய் இரு இரு, ஹரிஷ் ரேயாவையும் ரெடி ஆக சொல்லு. அம்மா, உனக்கு விஷயம் தெரியாதா? நானாவது உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு வந்து நிக்கிறேன், அவங்க ஆல்ரெடி கிளம்பி ரெடி ஆயிட்டு இருக்காங்கம்மா. அட பாவீங்களா, எல்லாரும் பிளான் பண்ணி தான் பண்றீங்களா? சரி, நீங்க மட்டும் ஏன் நிக்கிறீங்க? போய் ரெடி ஆகுங்க. ஐயோ, ஆளை விடுங்கப்பா சாமி. ஏண்டி இப்படி சலிச்சுக்கிற? பின்ன உங்க கூட எந்த கெஸ்ட் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் எப்போவோ முடிவு பண்ணிட்டேன். அதான் ஏன்னு கேக்குறேன். கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி அதெல்லாம் ஞாபகம் இருக்கும்? வெறும் 2 மாசம் பாட்டு கிளாஸ் போனதுக்கே இவன் நல்லா பாடுவான், இவன் நல்லா பாடுவான்னு சொல்லி என்ன மாட்டி விட்டீங்களே, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? பொம்மி, இல்ல பெரிய ஜோக் என்னன்னு தெரியுமா? தஞ்சாவூர்ல எங்க ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கேயும் அப்படிதான் அம்மா அச்சு ஒரு பாட்டு பாட சொன்னாங்க. அம்மா சொன்னாங்கன்னு அச்சு ஒரு பாட்டு பாடினா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அன்னைக்கு ஊரை விட்டு போனவங்க தான், அவங்களோட அட்ரஸே இன்னும் கிடைக்கல. சிரிக்காதீங்க, எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? அசிங்கமா இருந்துச்சு. விடு தங்கம், அதெல்லாம் பழைய கதை. இப்பதான் நீ பாட்டு கிளாஸ் போறது இல்லல்ல? நான் பாட்டு கிளாஸ் போறத நிறுத்தினதே அதுக்கப்புறம் தானே, எல்லாம் உங்களால. சரிடி, கோச்சு கதை. இப்பெல்லாம் நான் உன்னை பாட சொல்றது இல்லல்ல? பாட சொல்றது இல்ல, அதுக்கு பதிலா தான் திருக்குறளை சொல்ல சொல்லி உயிரை வாங்குறீங்களே. நான் வரல சாமி. பொம்மி நீ? இல்ல ஆண்டி, அச்சு தனியா இருப்பாள்ல, அவளுக்கு போர் அடிக்கும், நான் அவ கூட விளையாடிட்டு இருக்கேன். சரி பொம்மி, ஓ இஷ்டம். பொம்மி, நான் இப்ப வரேன், வெயிட் பண்ணு, வந்து விளையாடலாம். சரி அச்சு, நீ வர வரைக்கும் நான் டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சரிடா, நீ போய் ட்ரெஸ் மாத்திக்கோ. ஓகேமா. ஏன் பொம்மி எங்க கூட வரலன்னு சொன்ன? யாருமே என்ன கூப்பிடலையே. காமெடி பண்ணாத பொம்மி, என்னையும் ஹரிஷையும் தான் யாரும் கூப்பிடல. நாங்க கிளம்பலையா? ஏன், நாங்க 2 பேரும் அம்மா கூட போறோம்னு சொன்ன உடனே ஸ்ட்ரேயும் வரேன்னு சொன்னா, அதே மாதிரி நீயும் அச்சுவும் கூடவே வரலாம்ல. எல்லாரும் போனா எவ்வளவு ஜாலியா இருக்கும். ஆதி, அவங்களே ரொம்ப நாள் கழிச்சுதான் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஃப்ரீயா பேசி டைம் பாஸ் பண்றதுக்காக தான் நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போகாம அவங்க மட்டும் தனியா போறேன்னு சொன்னாங்க. நாம அவங்க கூட ஃபோர்ஸ் பண்ணி போறது நல்லா இருக்காது. நாமே அவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும். ஜாலியா கார்ல போவோம், அங்க போய் அம்மா அந்த மாலதி ஆண்டி கிட்ட பேசட்டும், நாம தனியா ஜாலியா சூப்பரா விளையாடலாம். என்ன பூமி சிரிக்கிற? அங்க போய் விளையாடுறதுக்கு நாம இங்கே விளையாடலாமே. எதுக்காக அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி அங்க போய் விளையாடணும்? ஏய், லாங் டிராவல் போறது ஒரு ஜாலி தான். இன்னொரு விஷயம், புது இடம், ஒரு சேஞ்ச் வரும் பூமி. அதே டீம் தான், அதே கேம் தான், ஆனா இடம் மாறினா ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும் பூமி. உனக்கெல்லாம் இது தெரியாது. ஆமா ஆமா, எனக்கு எதுவுமே தெரியாதுதான். சரி, நீ வரலன்னா பரவாயில்ல, ஆனா நான் லிப்ரோ எடுத்துட்டு போறேன். லிப்ரோவியா? ஆமா, ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்குமா? என்ன பூமி யோசிக்கிற?
உனக்கு ஜாலியா இருக்கும் இல்லையோ, ஆனா அது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லிப்ரோவை நீ எப்பவும் கையிலே வச்சுக்கோ, சரியா? ஓகே பூமி. சரி பூமி. அம்மா ஹரிஷ் ஸ்ரேயாலாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நான் இன்னும் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல. சரி, போய் சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணி கிளம்பு. ஓகே பூமி. இவங்க அங்க போனா பல பிரச்சனைகளை சந்திப்பாங்களே, என்ன பண்றது? ஏதாவது ஐடியா வந்துச்சா? ஆதி இப்போ லிப்ரோவை எடுத்துட்டு போறான். நீயும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போ. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே பூமி. பை பை. பை. டோர் நம்பர் 51 பி பிளாக் அண்ணா நகர். யாரையாவது கேளுங்க, சொல்லுவாங்க. சீக்கிரம் வாங்க. அம்மா கார் எப்பமா வரும்? வந்துரும்டா. ஆமா, இதேதான் half an hour சொல்லிட்டு இருக்கீங்க. டேய், நான் ஏன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ எதுக்கு அவசரப்படுற? சரி, ஹரிஷ் ஸ்ரேயாலாம் ரெடி ஆயிட்டாங்களா? அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்கம்மா. டேய், நான் ஏன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கிளம்புறேன்டா? வரேன் அடம் பிடிச்சிட்டு இப்ப என்னையே கலாய்க்கிறியா? அம்மா, நான் கூட வருவேன்னு சொன்னது ஒரு என்டர்டெயின்மென்ட்காக. இப்போ நான் கலாய்க்கிறது கால் டாக்ஸி புக் பண்ணுங்கன்னு சொன்னா சொல்ல கேட்காம டிராவல்ஸ்ல கார் புக் பண்ணதுக்கு. அம்மா, இப்பெல்லாம் யார் டிராவல்ஸ்ல கார் புக் பண்றாங்க? எல்லாரும் கால் டாக்ஸில தான் புக் பண்றாங்க. அதான் சீப் அண்ட் பெஸ்ட். அதே சமயம் ஈஸியும் கூட. கால் பண்ணா போதும், வேலையும் முடிஞ்சுது. ஏன் மொபைல்ல கூட புக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன் டா. அடுத்த தடவையில இருந்து அப்படி பண்ணிக்கலாம். சரி, நீ போய் ஹரிஷ் ஸ்ரேயாவும் ரெடி ஆயிட்டாங்களான்னு பாரு. போ. அம்மா, எப்ப கார் வரும்? எப்பமா? இங்க நின்னுக்கிட்டு தொண பேசாம போய் ஹரிஷ் ஸ்ரேயாவும் ரெடி ஆயிட்டாங்களான்னு பார்த்துட்டு கார் வந்துருச்சான்னு பாரு. போடி போ. அங்க மாலதி ஆண்டி ரைம்ஸ் சொல்லு, திருக்குறள் சொல்லுன்னு சொல்லுவாங்க. நீ ஸ்கூல்ல கை கட்டி சொல்ற மாதிரி சொல்லு. நாங்க இங்க ஜாலியா இருப்போம். போடி பட. சுச்சு. அச்சு, டேபிள் மேல பால் இருக்கு, பிஸ்கட் இருக்கு, 2 பேரும் சாப்பிடுங்க. அம்மா, கார் வந்துருச்சுமா. சரிடா, ஸ்ரேயாவும் ஹரிஷும் வந்துட்டோம், நம்ம போலாம். அவங்க ஆல்ரெடி உட்கார்ந்துட்டு இருக்காங்கம்மா. ஆமா, இது எதுக்கு? நீங்க ஒரு நாவல் எடுத்துக்கிட்டீங்க, அதே மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். சரி போ. அப்பாவும் தாத்தாவும் வந்தா கிளம்பிட்டோன்னு சொல்லுங்க. பாய். சரி ஆண்டி. ஏறுடா. ஸ்ரேயா குட்டி, பாத்து அண்ணா பக்கத்துல உட்காருங்க. உள்ள போய் உட்காரு. உட்காந்துட்டீங்களா? எங்க மேடம்? அடையாறு தானே? அடையாறு இல்லைங்க, திருவான்மியூர் பக்கத்துல பாலவாக்கம். பாலவாக்கத்துல எங்கம்மா? அட்ரஸ் சொன்னீங்கன்னா போயிடலாம். எனக்கு கரெக்டான அட்ரஸ் தெரியாது, நீங்க திருவான்மியூர் போங்க, நான் வழி சொல்றேன். ஓகே மேடம். அதெல்லாம் வேணாமா, வெரி சிம்பிள். இந்த அட்ரஸை ஜிபிஆர்எஸ்ல ஃபீட் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஜிபிஆர்எஸ்ஸே ரூட்டை காட்டும். டேய், நான் பிறந்து வளர்ந்த ஊருடா சென்னை. எனக்கு ஜிபிஆர்எஸ்ன்னு ஒருத்தர் வந்து வழி காட்டணுமா? எனக்கு எல்லா வழியும் தெரியும், நான் 1000 பேருக்கு வழி காட்டுவேன். அம்மா, பஞ்சு டைலாக்லாம் பக்காவா தான் பேசுறீங்க. கரெக்ட் அட்ரஸ் தெரியுமா? இல்லனா லாஸ்ட்ல காமெடி ஆயிட போகுது. கடைசி எப்ப போனீங்க ஆண்டி? அவ வீட்டோட கிரக பிரவேசத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போனேம்மா. டேய், என்ன சிரிப்பு? இல்லம்மா, உனக்கு ஒரு வாரம் முன்னாடி நடந்ததே சரியா ஞாபகம் இருக்காது. இதுல 5 வருஷத்துக்கு முன்னாடி போனேன் வீட்டு அட்ரஸ் ஞாபகம் இருக்குமா? டேய், எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க 3 பேர் அமைதியா வந்தா போதும் எனக்கு. நீங்க போலாம். ஓகே மேடம். Bommy and friends. சில பொய்கள் வெல்லவே, பல உண்மை சொல்லவே,
ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். Boom boom bommy, bommy and friends. மாயா. ஹாய் பொம்மி. மாயா, ஒரு பிரச்சனை. பொம்மி, எனக்கு எல்லாம் தெரியும். நான் பறந்து போய் கண்டுபிடிச்சிட்டு வரணும், அவ்வளவுதானே? விடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.